Question number 24, ABC India Limited, so market leader in printing industry, so diversify பண்ணுறதுக்காக வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றாங்க. அந்த சிஇஓக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களோட கம்பெனி வந்து அவன் ப்ராப்பராக வேல்யூ ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். ஸோ ஒரு லீடிங் கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் வந்து எங்கள் கம்பெனியை வேல்யூ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான டேட்டா கொடுக்குறது வந்து இயர் எண்டு 2009. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே பாஸ்ட் டேட்டாஸ், புரிஞ்சுதான்? ஸோ இங்கே எல்லாமே பாஸ்ட் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ஷேர் ப்ரைஸ், outstanding debt, outstanding shares, PAT, EBIT, interest expense, capital expenditure, depreciation. So நல்லா நோட் பண்ணிக்கிறது capital expenditure during the year 2009. இது working capital for the year 2009. So growth rate வந்து 2010 to 14. அதுக்கப்புறம் beyond 2014 வந்து growth rate 6%. இது எந்த growth rateனு கொடுக்கல, growth rate in cash flows இல்லை EBIT எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம இங்கே என்ன அஷ்யூம் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம EBITன்னு அஷ்யூம் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவில் வந்து 240 lakhs, 240.336 lakhs. ஸோ அங்கே இயர் 14 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே இட் இஸ் ரீசனபிள் டு அஷ்யூம் இது வந்து 2015 கேஷ் ஃப்ளோ அப்படின்னு அஷ்யூம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்ட்டு அப்படி அஷ்யூம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஈக்குவலி ஆஃப்செட் பை டெப்ரிஷியேஷன் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னன்னா எக்ஸாம்பிள் இன் டெப்ரிஷியேஷன், அதாவது 100 rupees நீ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். மெச்சூர் ஸ்டேஜில் இருக்க கம்பெனிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே பண்ண மாட்டாங்க. அந்த வருஷம் எவ்வளோ டெப்ரிஷியேஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம முன்னாடியே ஒரு டைம் பார்த்துருக்கோம். இது அதாவது கொஸ்டின் நம்பர் 25 ஏதோ நினைக்கிற வேல்யூவேஷனில் பட் தெரில. பட் இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அதுக்கு ரீசன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த டெப்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டிக்ளைன் பை 30% இன் 2014. 30% குறையுமாமா 2014. ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் கம்பெனி வேல்யூ கேட்டிருக்காங்க. அண்ட் பர்டிகுலராக நமக்கு காஸ்ட் ஆஃப் எக்விட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது வந்து நமக்கு இங்கே இருக்க வேல்யூ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும் நம்ம கடைசியில் கேட்டிருக்கிறதும் என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் எக்விட்டி கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஆஃப் கம்பெனி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து FCFE அதை தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். அண்ட் 30% டெட் பேமெண்ட் இஸ் மேட் இந்த இயர் 2014. இங்கே மொட்டையாக 2014 கொடுத்துட்டாங்க, பிகினிங்காக எண்டான்னு கொடுக்கல. ஸோ நம்ம அதுக்கு ஒரு அசம்ஷன் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் 2014 டெட் ரீபே பண்ணுற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணியிருப்போம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா பேட் கொடுத்துருக்காங்க, எபிட் கொடுத்துருக்காங்க. ஒரு டேட்டா மிஸ் ஆகுது, என்னென்னா நமக்கு டேக்ஸ் ரேட். பட் அது கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேட்டால் இம்ப்ளிசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். Question specifies that capex is offset by depreciation. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம FCFE ஒர்க்கிங்ஸில் போடுவோம்ல, ஆட் டெப்ரிஷியேஷன், அதுக்கப்புறம் மைனஸ் இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம அதை போடவே தேவையில்லை. ஏன்னா அதை ஈக்குவல் ஆப்ஷன் நீ டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சி கேபெக்ஸ் கண்டுபிடிச்சி கடைசியில் பார்த்தா 2 நெட் ஆஃப் தான் ஆக போகுது, நீ கண்டுபிடிக்காம விட்டுலாம்ல, அதான் சொல்லியிருப்போம். கொஸ்டின் இஸ் சைலண்ட் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். நல்லா பார்த்தீங்கன்னா அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல்னு 44 lakhs முன்னாடி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அதான் க்ரோத் ரேட் கொடுத்துருக்காங்களே. ஸோ க்ரோத் ரேட் வந்து இப்போது நம்ம இதுக்கும் நம்ம முன்னாடியே ஒரு இது பார்த்தோம். நீ சேல்ஸ் வந்து இப்போ 100 ரூபா சேல் பண்ணிட்டு இருக்காரு, நீ 200 ரூபா சேல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் 100 ரூபா எக்ஸ்ட்ரா சேல் பண்ணணும். நீ வந்து செல்லிங் ப்ரைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் சேலே ஆகாது. ஸோ நீ என்ன பண்ணுவேன், இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் பண்ணுவியா? ஸோ அந்த கான்செப்ட் தான். இஃப் சேல் இன்க்ரீசஸ் பை 8%, இன்வென்ட்ரி வில் ஆல்சோ இன்க்ரீஸ் பை 8%. அதான் போட்டிருப்போம். சேல் இன்க்ரீசஸ்னா ஒர்க்கிங் கேபிட்டல் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். Question number 23 ஸ்பெசிஃபை பண்ணிட்டான், will be 20% ஆஃப் ரெவன்யூ அப்படின்னு. Question number 25 கரண்ட் ரேஷியோ ரிமைன்ஸ் த சேம். அப்படின்னா ஃபியூச்சர் இயர்ஸில் வந்து அதே கரண்ட் ரேஷியோ மெயின்டைன் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நீ கரண்ட் அசட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அது வந்து அந்த 2 கொஷனில் டேரெக்டாக சொல்லிட்டாங்க, பட் இதில் சொல்லலை. ஸோ நம்ம அசம்ஷன் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் we are given data regarding the debt payment. ஸோ இப்போ டெப்ட் ரீபேமெண்ட். அதுக்கப்புறம் கீழே நம்ம பார்த்தோமா காஸ்ட் ஆஃப் எக்விட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ FCFE வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன சொன்னோம், டேக்ஸ் ரேட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். EBIT கொடுத்துருக்காங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் நமக்கு 30% ஆஃப் 1934 lakhs போட்டோம்னா 218.125 வந்துடும். அடுத்து EBT வந்துடும். நம்மக்கிட்ட பேட் இருக்குது. அப்போ டேக்ஸை வந்து பேலன்சிங் ஃபிகராக கால்குலேட் பண்ணலாம். இப்போ 9.675 டிவைடட் பை 26.875 EBT போட்டோம்னா நமக்கு 30% டேக்ஸ் ரேட்டுங்கிறது கிடச்சிரும். ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன அஷ்யூம் பண்ணலாம், டேக்ஸ் ரேட் கண்டினியூஸ் டு பி சேம். ஸோ நம்ம இப்போ வந்து FCFE ஒர்க்கிங்ஸ் போடணும். அதுக்கு நமக்கு பேட் ஃபஸ்ட்டு தேவைப்படும். நமக்கு ஒரு இயருக்கான பேட் தான் இருக்குது. அப்போ இயர் 2 அஷ்யூம் பண்ணணும். ஸோ EBIT கொடுத்துருக்காங்க 2009 அதுலேருந்து ஒரு 8% இன்க்ரீஸ். ஸோ லைக்வைஸ் இங்கே 8%, 8%, 8%, 8%. அப்புறம் 6% கொடுத்துருந்தாங்களே, அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அது வந்து டெர்மினல் வேல்யூ கேல்குலேஷன் யூஸ் பண்ணிப்போம். ஏன்னு சொல்லிட்டா ஆஃப்டர் 2014 ஆன்வர்ட்ஸ் க்ரோத் ரேட் இஸ் 6% அப் டு பர்பச்சுவேட்டிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் நமக்கு சேஞ்சஸ் இருக்காது. 30% ஆஃப் 1934 lakhs. அடுத்து அது 2 மைனஸ் பண்ணால் எபிட் கிடச்சிரும். டேக்ஸ் வந்து 36%. அதுக்கு நீ இதை இங்கே வேல்யூ ஃபில் பண்ணி போடுறப்போ டேரெக்டாக வந்து ரிமைனிங் இருக்க 64%க்கு டேக்ஸ் இங்கே போட்டோம்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நம்ம தான் இப்போ வந்து பேட் கிடச்சிருச்சு. ஸோ FCFE ஒர்க்கிங்ஸில் ப்ரொசீட் பண்ணும்போது நம்ம டெப்ரிஷியேஷன் ஆட் பேக் பண்ணுவோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணுவோம். அவனே சொல்லிட்டானே ஈக்குவல், ஸோ இட் வில் கெட் ஆப்செட்டட் அப்படின்ட்டு, அதனால நம்ம இந்த இது போடவே இல்லை. ஸோ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு டேட்டா கொடுக்கல. ஸோ இதுக்கு வந்து ஒர்க்கிங் நோட் கீழே போட்டிருப்போம். இம்பார்ட்டன்ட் டெப்ட் ரீபேமெண்ட் தான். ஸோ நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கணும், அட் த எண்ட் ஆஃப் 2014 30% ஆஃப் த டெப்ட்டை ரீபே பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அப்போது வந்து இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நான் கீழே இங்கே போட்டிருப்போம். ஸோ 2009 44 கிவன். நம்ம என்ன அஷ்யூம் பண்ணுறோம், இஃப் சேல்ஸ் ஆர் டு பி இன்க்ரீஸ் பை 8%, தென் அது ஒர்க்கிங் கேபிட்டல் will also get increased by 8%. அந்த கான்செப்டில் 8% போட்டுக்கிறோம். அப்போது இதையும் மைனஸ் பண்ணி இங்கே டிஃபரன்ஸ் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இதையும் மைனஸ் பண்ணி இங்கே டிஃபரன்ஸ் போட்டுக்கிறோம். இதையும் மைனஸ் பண்ணி இங்கே. ஸோ இன்க்ரீஸ் மட்டும் போட்டிருக்கோம். அப்படி இல்லைனா இங்கே ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சி இதை 8% போட்டாலும் உனக்கு வேல்யூ கிடச்சிரும். இப்போ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் எடுத்து இங்கே ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு FCFE கிடச்சிரும். டிஸ்கவுண்ட் பண்ணால் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் FCFE கிடச்சிரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வில் ஹேவ் நோ சேஞ்ச் சின்ஸ் டெட் இஸ் ரீபெய்ட் ஒன்லி அட் த எண்ட் ஆஃப் 2014. அப்போ 2015 இன்ட்ரெஸ்ட் தானே சேஞ்ச் ஆகும். ஏன்னா இயர் ஓப்பனிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எந்த சேஞ்சுமே இல்லை. புரியுதா? அப்போ 2015 இன்ட்ரெஸ்ட்டில் தான் சேஞ்ச் இருக்கும். ஸோ டேட்டா ரிகார்டிங் சேல்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அஷ்யூம்டு தட் சேல்ஸ் இன்க்ரீஸ் பை 8% as EBIT increases by 8%. நம்ம எங்கே சேல்ஸ் போட்டிருக்கோம், ஆக்சுவலாக சேல்ஸ் எங்கேயும் போடல. ஸோ இதுவும் அசம்ஷன் தான், நம்மகிட்ட இது பெருசாக குழப்பற மாதிரி எதுவும் இல்லை. அடுத்து மேலே டேபிள்லேருந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் FCFE எடுத்தால் நெகட்டிவ் வேல்யூ வருது பாரு. இப்போ ஏன்னா கடைசியில் வந்து நமக்கு 235 வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சு. நெகட்டிவ் வேல்யூ அப்போ நமக்கு இயர் 2015 கேஷ் ஃப்ளோ இருக்குது. அதை யூஸ் பண்ணி டெர்மினல் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் 2014 கால்குலேட் பண்ணிடலாம். ஏன் இங்கே 5th இயர்னு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4, இயர் 5. அப்போ அட் த எண்ட் ஆஃப் இயர் 2014 நமக்கு இயர் 5ஓட ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் தான் இருக்கணும். KE - G போட்டு நமக்கு 114.1144.24 வேல்யூ கிடச்சிருச்சு. ரெண்டு ஆட் பண்ணால் டோட்டல் வேல்யூ ஆஃப் எக்விட்டி, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டிவைடட் போட்டோம்னா நமக்கு பர் வேல்யூ ஷேர் கிடச்சிடும். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 66 இருக்குது. இங்கே intrinsic value is less than current market price, therefore the shares are overvalued. In line with IC interpretation to அந்த நம்ம ஒரு அதான் இயர் ஆஃப்டர் 2014 onwards மேலே ஒரு கேஷ் ஃப்ளோ அஷ்யூம் பண்ணோம்ல. ஸோ ஐசியும் சேம் அசம்ஷன் தான். தே அஷ்யூம்ட் தட் 240.336 is the free cash flow of 2015. அடுத்து growth rate of 6% is assumed to be the growth rate in FCFE. ஸோ அதுக்கப்புறம் question number 25 வந்து வேல்யூவேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கூட நம்ம பார்த்துருப்போம். S Limited wants to acquire No Limited and cash flows of S Limited and the merged entity. ஸோ கொடுத்துருக்கிறதே கேஷ் ஃப்ளோ தான். year 1, year 2, year 3, year 4, year 5. சரியா? அதுக்கப்புறம் earnings would have witnessed 5% constant growth rate without merger and 6% with merger on account of economies of operation after 5 years. ஸோ இந்த 5 years கழிச்சு growth rate வந்து 5 and 6%ங்கிறாங்க each scenarioவில். ஸோ the cost of capital is 15%. புரியுதா? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 15%ன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் KE ஆர் WACC. ஸோ அதை பற்றி நம்ம இங்கே குழப்ப வேணாம். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன் போத் த கம்பெனிஸ் பிஃபோர் த மர்ஜர் இஸ் த சேம். அப்போது ப்ரீ மர்ஜர் என்டிட்டியில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கம்பெனி எஸ் கிட்ட 1000 ஷேர் இருக்குன்னா ஸோ என்ன ஷேர் இருக்கோ சிமிலர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டானுங்க. அந்த கம்பெனிஸ் அக்ரி டு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஆஃப் 0.5 ஷேர்ஸ் ஆஃப் S Limited ஃபார் ஈச் ஷேர் ஆஃப் No Limited. ஓகேவா? அடுத்து ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் அவங்களே கொடுத்துறாங்க. ஸோ யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் இட் அண்ட் யூஸ் இட் இன் த கால்குலேஷன். யூ ஆர் ரெக்வயர்ட் டு கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் S Limited பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மர்ஜர். வேல்யூ ஆஃப் S Limited பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மர்ஜர். ஸோ நமக்கு வந்து வேல்யூவேஷன் ஆஃப் ஃபர்ம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல அசம்ஷன் வந்து ஃபுல்லி எக்விட்டி இல்லை ஃபுல்லி டெப்ட் இல்லை ஃபுல்லி அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஜஸ்ட் வேல்யூ தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ நம்ம வேல்யூ எதில் கால்குலேட் பண்ணலாம்? டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடில். ஏன்னா கேஷ் ஃப்ளோ தான் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்போ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே அதுதான் பண்ணியிருப்பாங்க, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். இந்த இது வந்து டெர்மினல் வேல்யூ. சரியா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எடுத்துருக்கிறது FCFF 6. ஓகேவா? ஏன்னா FCFF 5 ப்ளஸ் க்ரோத் ரேட் போட்டோம்னா FCFF 6 கிடச்சிரும். அதுக்கப்புறம் டிவைடட் பை KE - G போட்டோம்னா டெர்மினல் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் 5th இயர் வந்துடும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம் பாரு, அதே வேல்யூ தான் போட்டிருக்கோம். ஸோ அதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் கிடச்சிரும். ஸோ அதை டோட்டல் பண்ணோம்னா திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் S Limited பிஃபோர் மர்ஜர். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆஃப்டர் மர்ஜர் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் நமக்கு வந்து ஆஃப்டர் மர்ஜர் வந்து 2 கம்பெனி ஒன்றாயிருச்சுன்னா நமக்கு வந்து போஸ்ட் மர்ஜர் என்டிட்டியோட கேஷ் ஃப்ளோஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ போஸ்ட் மர்ஜர் என்டிட்டியில் இவ்வளோ கேஷ் ஃப்ளோ வருது, ப்ரீ மர்ஜர் இவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது ஒன்றும் இல்லைடா, ஆஃப்டர் த மர்ஜர்னால் நீ இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். அவன் வந்து அங்கே கெயின் அது கேட்டிருக்காங்க, கெயின் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் S Limitedனு கேட்டிருக்காங்க. பட் தேர்ட் பாயிண்ட் ஃபஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா
ஆஃப்டர் த மர்ஜரோட வேல்யூ மட்டும் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் மர்ஜராக நம்ம இந்த கேஷ் ஃப்ளோஸ் எடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 400, 450, 525, 620, அதுக்கப்புறம் இந்த 620 எடுத்துகிட்டு 6% growth rate KE minus G போட்டு டெர்மினல் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் இயர் 5 கால்குலேட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாத்தையும் டிஸ்கவுண்ட் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் கிடச்சிரும். அப்போ இதுதான் வேல்யூ ஆஃப் எஸ் லிமிடெட் பிஃபோர் மர்ஜர் அண்ட் ஆஃப்டர் மர்ஜர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து என்ன கேட்குறான் அப்படின்னா இந்த அக்விசிஷனோட வேல்யூ என்னன்னு சொல்லு. ஸோ அக்விசிஷனோட வேல்யூனா அவன் எதை கேட்க வர்றான்னா அதாவது மேக்ஸிமம் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் பெய்ட் டு தி அக்வயரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை சிம்பிளாக கால்குலேட் பண்ணிடலாம். இதுதான் டோட்டல் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம், ஓகேவா? அதாவது போஸ்ட் மர்ஜர் என்டிட்டியோட வேல்யூ. ப்ரீ மர்ஜர் எஸ் லிமிடெட் கிட்ட அதாவது பிஃபோர் மர்ஜர் எஸ் லிமிடெடோட வேல்யூ 2708. அப்போது இந்த 2708 கூட வேறு ஏதோ ஒரு கம்பெனி வந்து சேருது. அந்த கம்பெனி சேர்ந்தனால 5308. அப்போது அந்த பேலன்ஸை தானே நம்ம அந்த கம்பெனிக்கு அட்ரிபியூட் பண்ணுவோம். அந்த கம்பெனி வந்தனால எனக்கு இந்த ரெண்டுக்கும் இருக்கிற கேப் வந்து அதனால ஃபில் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் தட் எஸ் லிமிடெட் ஷுட் பி willing to pay for no limited. This is because increase in value is exclusively attributable to acquisition of no limited. அதான் நான் சொல்கிறேன் 2708 இருந்துச்சு அதோட வேல்யூ. டக்குன்னு ஒரே ஒரு மெர்ஜர் நடந்துச்சு பார்த்தா அதோட வேல்யூ 5308 ஆயிடுச்சு. ஸோ இந்த 5308 ஆனதுக்கு காரணம் எக்ஸ்க்ளூசிவ்லி தட் அக்விசிஷன். அப்போ வேல்யூ ஆஃப் அன்லிமிட்டெட் வந்து வேல்யூ ஆஃப் தி மர்ஜ்ட் என்டிட்டி விச் இஸ் 5308.47 மைனஸ் வேல்யூ ஆஃப் எஸ் லிமிடெட் பிஃபோர் மர்ஜர். ரெண்டையும் போட்டால் நமக்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் நோ லிமிடெட் கிடச்சிரும். அடுத்து நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா கெயின் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட். ஸோ கெயின் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா அப்ரிஷியேஷன் இன் வேல்யூ ஆஃப் எஸ் லிமிடெட்ஸ் ப்ரீ அண்ட் போஸ்ட் மர்ஜர். ஃபஸ்ட் நமக்கு ஒரு டிப் மாதிரி கொடுத்துருந்தாங்களே ப்ரீ அண்ட் அதாவது பிஃபோர் மர்ஜர் ரெண்டு கம்பெனிலேயும் ஒரே மாதிரி ஷேர்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு, ஒரே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தானே இருந்துச்சுட்டாங்க. ஸோ நமக்கு இன்னும் வசதியாக போச்சு. லெட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன் எஸ் லிமிடெட் பி 100 ப்ரீ மர்ஜர். thus number of shares in no limited would also be 100 pre merger in ஏன்னா ரெண்டு பக்கம் 100ன்னு சொல்லிட்டான்ல. அடுத்து என்ன சொல்லிட்டான், எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கொடுத்துட்டான். அப்போது போஸ்ட் மர்ஜர் என்டிட்டியில் எஸ் லிமிடெட் 100 வச்சுருப்பான், வேற நோ லிமிடெட் வந்து 100 into 0.5 தட் இஸ் 50 ஷேர்ஸ் இன் போஸ்ட் மர்ஜர் என்டிட்டியில் வச்சுருப்பான். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 150. 5308 is the value of 150. then what is rupees 100? 3538. அப்போது போஸ்ட் மர்ஜர் வந்து வேல்யூ ஆஃப் எஸ் லிமிடெட் becomes 3538, whereas prior to the merger value was 2708. so the balance 830.06 is the gain. சரி, நம்ம அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்த கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ நமக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 26ல் வேல்யூ ஆஃப் அக்விசிஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட் maximum purchase price paid to the acquiry for on behalf of the acquisition. ஸோ நம்ம வேல்யூ ஆஃப் அக்விசிஷன், ஸோ அந்த அக்விசிஷன் பண்ணுறதுக்கு அந்த அக்விசிஷனோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அதோட வேல்யூ என்னவாக இருக்கும், the price paid to the acquirer acquiry must be the value of acquisition இருக்கும், கரெக்டாக? ஸோ அதுதான். ஸோ வேல்யூ ஆஃப் போஸ்ட் மர்ஜர் என்டிட்டி இஸ் தி வேல்யூ இன்க்ளூசிவ் ஆஃப் சினர்ஜிக் பெனிஃபிட்ஸ். எதுக்கு எழுதுன்னு தெரியல, பட் நீ ஜென்ரலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்து ஏன்னு ஒரு என்டிட்டி இருக்குது, பின்னு ஒரு என்டிட்டி இருக்குது. அது ரெண்டு ஜஸ்ட் ஜாயின் ஆகிடுச்சா அதோட இப்போ ஏ வந்து 100 rupees ஒர்த்து, பி வந்து ஒரு 50 rupees ஒர்த்து. பட் இது ரெண்டும் செப்பரேட்டாக இருந்தால் 150. பட் இது ரெண்டும் ஜாயின் ஆச்சுன்னா அதான் 1 + 1 = 3 அப்படிங்கிற மாதிரி சினர்ஜி பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ போஸ்ட் மர்ஜர் என்டிட்டியில் வேல்யூ ஆஃப் அக்விசிஷனில் இந்த சினர்ஜி பெனிஃபிட்ஸும் இன்க்ளூசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ அடுத்து வந்து நியூ கான்செப்ட் சேஞ்சஸ் இன் growth rate. சரியா, டிஃப்ரெண்ட் when different growth rates are given, how we are going to solve the sums அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா இது ஒரு 3 ஜென்ரல் பாயிண்ட் இருக்குது. இதை பார்த்துட்டு அது கீழே போயிடலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் பாயிண்ட். KE increases, that is cost of equity increases only if risk increases. ரிஸ்க் அதிகமாக தான் எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு இன்னும் ரிட்டர்ன் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் இன்கேஸ் கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் லாங் டேர்ம் மோட்டிவில் போயிட்டு ப்ராஃபிட்டே வந்தாலும் எங்களுக்கு டிவிடெண்ட் வேணாம், நீ வச்சு பிஸ்னஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா, when growth increases market price will only increase. புரியுதா? இஃப் KE நாட் அவைலபிள்னா பெஸ்ட் மெத்தட் வந்து CAPM. அப்படி இல்லைனா கார்டன்ஸ் ஃபார்முலாவே ரிவர்ஸ் பேக் ஒர்க்கிங் பண்ணி நம்ம KE கண்டுபிடிப்போம்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏன் இந்த growth rate மெத்தட் வந்து ஏன், அது லாஸ்ட் பாயிண்ட் பார்த்து வந்துடலாம். ஸோ நம்ம இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டே பார்த்துருக்க மாட்டோம், இந்த இதுலேருந்து இது பார்த்துருக்க மாட்டோம், டேரெக்டாக வந்து இதிலேருந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். இந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ
மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம வேல்யூவேஷன் சாப்டர்லேயே பார்த்தோம். மார்க்கெட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் வந்து கார்டன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்கோம். கார்டன்ஸ் ஃபார்முலாவுக்கு வந்து நமக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படும். பட் இங்கே ஜிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பெக்டட் போஸ்ட் அக்விசிஷன் க்ரோத் ரேட், அதாவது நம்ம போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் தான் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ மர்ஜ் ஆனதுக்கப்புறம் அதோட க்ரோத் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி தானே சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கேஇ அப்போ கேஇ வந்து மாறாதான்னு கேட்டால் அதுக்கு நான் கீழே ஒரு அசம்ஷன் சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும். பட் நம்ம இங்கே எல்லா பக்கமும் என்ன யூஸ் பண்ணிட்டோன்னா இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிட்டோம். அதாவது போஸ்ட் இபிஎஸ் இன்ட்டு போஸ்ட் பிஇ. அந்த போஸ்ட் பிஇ என்னன்னு சொல்லிட்டோம்னா ஒன்று இதர அக்வயரோட ப்ரீ அக்விசிஷன் பிஇ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெயிட்டட் ஆவரேஜ் பிஇ எடுத்திருப்போம். பட் திஸ் மெத்தட் இஸ் சுப்பீரியர் தேன் திஸ் மெத்தட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நமக்கு இங்கே அந்த பாயிண்ட் இருக்கும். நீ வந்து ஒரு இந்த க்ரோத் ரேட் யூஸ் பண்ணி அதாவது கார்டன்ஸ் ஃபார்முலா மெத்தட் இஸ் சுப்பீரியர் தேன் திஸ் அசம்ஷன் மெத்தட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபா அதுக்கு மேலே இருக்கும் அக்விசிஷன்ஸ் எல்லாம். அப்படி இருக்க பட்சத்தில் யூ ஒன்ட் பி மேக்கிங் நம்மளோட பி இதாக இருக்கும், இல்லை இந்த வெயிட்டட் ஆவரேஜ் பி இதுதான் வரும் அப்படியெல்லாம் உன்னால் அசியூம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ வாட் யூ வில் டூ இஸ் யூ வில் ஜென்ரலி ஃபாலோ திஸ் க்ரோத் ரேட் பேஸ்டு மெத்தட் தான். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சுது. ஸோ அப்புறம் அதுக்கு எப்படி ஃபார்முலாஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் when different growth rates are given. ஜென்ரலி நம்ம என்ன அஷ்யூம் பண்ணுவோம்னா பிஇ ரேஷியோ அஷ்யூம் பண்ணிவிட்டு போஸ்ட் எம்பிஎஸ் வந்து அந்த மாதிரி அசம்ஷன் 1 or 2ல் பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துடுவோம். பட் வென் க்ரோத் ரேட் ஆர் டிஃப்ரெண்ட், அதாவது பர்டிகுலர்லி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் மர்ஜர் ஆச்சுன்னா இப்போ 4% க்ரோ ஆகிட்டு இருக்க கம்பெனியோட டிவிடெண்டோ இல்லை கேஷ் ஃப்ளோவோ மர்ஜருக்கு அப்புறம் 8% மாறும் அப்படிங்கிற பட்சத்தில் நீ அந்த இடத்துல போய் அசியூம் பண்ணிவிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கொடுத்த டேட்டாவே நீ மதிக்கலை, அதை கண்டுக்காமல் நீ பாட்டுக்கு விட்டு நீ பாட்டுக்கு என்னமோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணால் நம்ம போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் மஸ்ட் பி கால்குலேட்டட் யூஸிங் த க்ரோத் ரேட் அண்ட் நாட் மேக்கிங் எனி அசம்ஷன்ஸ். ஓகேவா? அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் கேஇ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தட் இஸ் ப்ரீ மர்ஜர் கேஇ. அதை எதை வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அதை எதை வச்சு கால்குலேட் பண்ணால் 2 க்ரோத் ரேட் இருக்கும். நீ எக்ஸிஸ்டிங் கேஇனா இப்போ என்ன கேஇ இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறேன். அப்போ நீ அதுக்கு என்ன எடுத்துக்கணும், இப்போ என்ன க்ரோத் ரேட். ஸோ எக்ஸிஸ்டிங் கேஇ மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் க்ரோத் ரேட்ஸ். அது எது யூஸ் பண்ணுறது? கார்டன்ஸ் ஃபார்முலா தான். அடுத்து என்ன பண்ணோன்னா நான் தான் சொன்னேன்ல க்ரோத் ரேட் வந்து 2 க்ரோத் ரேட் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி கேயும் கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டால் கொடுத்துருந்தா நீ எடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீ என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம்னா திஸ் எக்ஸிஸ்டிங் தட் இஸ் ப்ரீ மர்ஜர் கேஇ வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு இன் தி போஸ்ட் மர்ஜர் சினாரியோ அப்படின்னு அஷ்யூம் பண்ணிவிட்டு நீ வந்து கேஇ அஷ்யூம் 2 ப்ரீ அண்ட் போஸ்ட் மர்ஜர் கேஇ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிவிட்டு க்ரோத் ரேட் மட்டும் ரிவைஸ்டு க்ரோத் ரேட் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆன் அக்கௌண்ட் ஆஃப் மர்ஜர் க்ரோத் ரேட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ் டூ ஆர் பை ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி இங்கே வந்து ரிவைஸ்டு க்ரோத் ரேட் யூஸ் பண்ணி கார்டன்ஸ் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணோன்னா பர்டிகுலராக அது வந்து டார்கெட்ஸ் பிஸ்னஸ். ஓகேவா? வேல்யூ ஆஃப் டார்கெட்ஸ் பிஸ்னஸ். இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் அக்வைரர்ஸ் பிஸ்னஸ் போஸ்ட் மர்ஜர், அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் டார்கெட்ஸ் பிஸ்னஸ் போஸ்ட் மர்ஜர். இது ரெண்டும் அதாவது இது இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் நீ வந்து பி ரேஷியோ கொண்டு போய் அஷ்யூம் பண்ணாமல் இது வந்து ஆக்சுவல் ஃபிகர்ஸ் தானே, இப்படி தான் வர்றக்கு வாய்ப்பு. இதை எக்ஸ்பெக்டட் வேல்யூன்ட்டோம், அங்கே அசம்ஷன் கிடையாது. ஒரு நம்ம ஒர்க்கிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஒர்க்கிங்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராபபிலிட்டி இவ்வளோ வரலாங்க அப்படி கொடுத்துருக்கோம். அதுக்கும் அசம்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் அதுதான் நான் சொன்னேன்ல. ஸோ நம்ம அப்ளை கூட பார்த்தோம்ல, ஏங்கிற என்டிட்டி 100 ரூபா இருக்குது, பிங்கிற என்டிட்டி 50 ரூபா இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நீ 150 ரூபான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஃப் சினர்ஜி நமக்கு வந்து 175 ரூபான்னு வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூவில் என்ன இன்கார்பரேட் பண்ணிட்டோம்னா போஸ்ட் மர்ஜர் க்ரோத் ரேட்டை இன்கார்பரேட் பண்ணிட்டோம். போஸ்ட் மர்ஜர் க்ரோத் ரேட் இன்கார்பரேட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா இது ப்ரீ மர்ஜர் அக்வைரர் வந்து 100 ரூபான்னு இருக்கான், டார்கெட் வந்து 50 ரூபான்னு இருக்கான். பட் சின்ஸ் வி ஹவ் இன்கார்பரேட்டட் தி போஸ்ட் மர்ஜர் க்ரோத் ரேட், இப்போ இந்த மர்ஜர் நடந்துச்சுன்னா 100 ரூபான்னு இருக்கிறது 125 அப்படிங்கிறது மாறும், இது 50 ரூபா அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு அஷ்யூம் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு என்ன ஆகுனா எக்ஸாக்ட் வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ இங்கே என்ன கிடைக்குன்னா நமக்கு 175 ரூபா அப்படிங்கிறது தான் போஸ்ட் மர்ஜர் கேபிட்டலைசேஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2 என்டிட்டியும் மெர்ஜ் ஆகிறனால என்ன கிடைக்குதுன்னா உள்ள கொஞ்சம் சினர்ஜி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ சினர்ஜி பெனிஃபிட்ஸ் கேன் பி அட்ரிபியூட்டட் ஆஸ் growth. ஸோ காஸ்ட் ரிடக்ஷன் ஆகிறனால நம்ம இன்னும் சேல்ஸ் பண்ணுறதுனால ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி அப்படியே நம்ம அந்த ட்ரீயை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அப்போ அதை டிவைடட் பை போஸ்ட் மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டிங்கன்னா போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் உனக்கு கிடச்சிடும்.
ஸோ நோட் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் டேட்டா அபவுட் டிஃப்ரெண்ட் growth rate are given, we will find the expected value based on the workings done in step 2. நம்ம இந்த இது யூஸ் பண்ணுவோம், அதாவது ஸ்டெப் 2 யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் growth rates கொடுத்துருந்தா. இன் கேஸ் நோ சச் இன்ஃபர்மேஷன் இஸ் given, we will assume pre-merger market capitalization to remain the same. அதாவது இங்கே 100, இங்கே வந்து 50, அதை மட்டும் அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஏன் இங்கே 25 எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இந்த growth rate இன்கார்பரேட் பண்ணனால இன்க்ரீஸ் ஆகிருக்கும். புரியுதா? அடுத்து வந்து இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். ப்ரீமியம் நீ வர சம்பளம்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ரீமியம்னா என்னென்னா, சம்திங் பெய்ட் எக்ஸ்ட்ரா டு அ பர்டிகுலர் ப்ராடக்ட். 100 ரூபா தான் அந்த பொருள், பட் இஃப் யூர் வில்லிங் டு பே 150 ரூபா, that 50 rupees is the premium, right? அதுதான் refers to the excess amount paid for the target over its pre-merger market value. நம்மளோட எக்ஸாம்பிள் 50 ரூபா, பட் நம்ம if you are ready to pay 75 rupees, then that 25 rupees is the premium. அதில் 2 இருக்குது. நம்ம கேஷ் அக்விசிஷன், அது ஒரே 2 சம் தான் மொத்தமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஷேர் ஸ்வாப். ஸோ கேஷ் அக்விசிஷனில் இப்போ நான் வந்து 75 ரூபா பே பண்ணுறேன்னு ரெடியாக சொல்லிட்டேன். அவனோட மார்க்கெட் கேப்பே வந்து 50 தான். அப்போ 25 is the premium. இன் கேஸ் ஆஃப் ஷேர் ஸ்வாப், நம்ம இஷ்யூ பண்ணுற ஷேரு அக்வைரரோட ஷேராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரீமியமுக்கும் மேலே பார்த்ததுக்கும் சம்மந்தம் இல்லை. ப்ரீமியம்ங்கிறது டோட்டலாக வேறு கான்செப்ட். ஷேர்ஸ் இன்ட்டு போஸ்ட் மார்க்கெட் எம்பிஎஸ். அங்கே ஏன் ஸ்டார் போட்டிருக்கோம்னா, போஸ்ட் மார்க்கெட் எம்பிஎஸ் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, 2 அசம்ஷன் தான் பார்த்தோம். அசம்ஷன் 1, அசம்ஷன் 2. அது வந்து மெத்தட் 1. ஸோ 2 மெத்தட் இருக்குது. மெத்தட் 1க்கு கீழே 2 அசம்ஷன் பண்ணலாம். மெத்தட் 2னா டேரக்ட்லி யூஸிங் த ரிவைஸ்டு growth rate ஆர் போஸ்ட் மர்ஜர் growth rate. புரியுதா? அதை தான் சொல்லியிருக்கோம். போஸ்ட் எம்பிஎஸ் வில் பி calculated by doing an expected value calculation if data about growth rates are given. இது வந்து மெத்தட் 2னு வச்சுக்கோ. இன்கேஸ் நோ growth rate is given, we can use assumption 1 or assumption 2 of method 1 அப்படின்னு வச்சுக்கோ. 2 மெத்தட் இருக்குது. ஸோ அதுலேருந்து ப்ரீமர்ஜர் மார்க்கெட் கேப்பை மைனஸ் பண்ணினா உனக்கு வந்து ப்ரீமியம் கிடச்சிரும். கொஸ்டின் நம்பர் 27 நம்ம பார்த்தோம்ல, இம்பேக்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் growth rates. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்க சம் தான் இந்த சம். as a finance director of BM Limited, ஸோ நம்ம இது அக்வயரர் ஆன் அக்விசிஷன் ஆஃப் WA Limited, இது அக்வயரி. ஃபாலோயிங் டேட்டா இஸ் அவைலபிள் டு யூ. BM Limitedோட டேட்டாஸ், WA Limitedோட டேட்டாஸ், எக்ஸ்பெக்டட் EPS, எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் per share, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ your estimate indicates expected steady growth of earnings and dividend to the tune of 6% per year. மொட்டையாக இருக்கா? your estimate indicates-ன்னு சொல்லிட்டானுங்க. பட் எந்த கம்பெனிக்கு? BM Limitedா, WA Limitedா, ஏதோ சொல்லலை. பட் அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, however அப்படிங்கும்போது இந்த முன்னாடி லைனையும் அப்படியே லிங்க் பண்ணுது. however under the new management the growth rate is likely to go up to 8% per year without additional investment. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ அண்டர் த நியூ மேனேஜ்மெண்ட். ஆமாம், ஸோ அண்டர் த நியூ மேனேஜ்மெண்ட், சம் கம்பெனிஸ் அண்டர் த நியூ மேனேஜ்மெண்ட். கரெக்டாக? அது எந்த கம்பெனி இங்கே புரியுது? WA Limited. ஏன்னா எந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் மாறுது? டார்கெட் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் தான் மாறும். அப்போ இங்கே டார்கெட் கம்பெனி தான் WA Limited. அப்போ இங்கே கொடுத்துருக்க 2 growth ரேட்டும் 6%ம் 8%ம் BM Limitedோடது கிடையாது, WA Limitedோட growth rates. ஓகேவா? இப்போ நம்மளை இது சொல்லிட்டாங்க, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் ப்ரீமியம் ஆன் அக்விசிஷன் பை BM Limited if 50 is paid for each share of WA Limited. நம்ம அப்ளை பார்த்தோம்ல, ப்ரீமியம்னு ஒரு கான்செப்ட். அதில் இருக்க ஃபஸ்ட் கேஸ், தட் இஸ் கேஷ் அக்விசிஷன். அடுத்து அதே தான் கேட்டுக்கிறாங்க, ப்ரீமியம் ஆன் அக்விசிஷன் இஃப் 1 share of BM Limited is issued for every 3 shares held in WA Limited அப்படிங்கிற விஷயத்தில் ரேஷியோ 1:3. அடுத்து கம்ப்யூட் கெயின் ஃப்ரம் அக்விசிஷன். ஸோ கெயின் ஃப்ரம் அக்விசிஷன் ஆல்டர்னேட்டிவ்லி நோன் ஆஸ் இம்பேக்ட் அனாலிசிஸ். புரியுதா? இம்பேக்ட் அனாலிசிஸ் கேட்குறாங்க. சாரி ஃபார் தி பேட் ஹேண்ட் ரைட்டிங். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, if expected growth rate continues to 6%, how will the new share price as well as cost will be different அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். Premium refers to the excess amount paid to the target over its pre-merger market value. In case of cash acquisition, நம்ம முன்னாடி பார்த்தது தான், cash paid per share minus pre-merger MPS. In case of share swap, ஸோ ஷேர் ஸ்வாப்பில் நம்ம என்ன 2 விஷயம் நோட் பண்ணணும். நம்ம இந்த லாஸ்ட் பாயிண்டில் இந்த ஷேர்ஸ்னு போட்டிருக்கோம்ல, கீழே அக்வைரர்னு மட்டும் போட்டிருக்கோம். நீ அப்படியும் போடலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ போடலாம். புரியுதா? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ போடலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ போட்டுக்கிறதே பெட்டர். 1 share ஃபார் எவ்ரி 3 sharesனால் உங்ககிட்ட வந்து 0.5 shares ஆஃப் கம்பெனி பி இருக்கும், கம்பெனி BM Limited இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட் எம்பிஎஸ் வந்து அக்வைரரோடது. அதாவது நீ அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் அக்வைரர் அண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் அக்வைரி இஸ் ஈக்குவல் டு, when 2 ஆட் பண்ணால் போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்?
போஸ்ட் எம்பிஎஸ் கிடைக்குமா, அதை தான் இங்கே எடுத்துக்கணும். ஸோ இப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் ஷேர் ஸ்வாப்னா there is a hidden adjustment we have to calculate post merger MPS of the combined entity. அதுக்கப்புறம் we should take the post merger MPS in the premium calculation as shares, அதான் as shares that the target shareholders will receive on the merger. ஏன் அப்படின்னா post merger என்னவா இருக்கும், shareholders of WA Limited will no longer be shareholders of WA Limited. If 1:3 is agreed, then for every 3 shares held in WA Limited they will be holding 1 share in BM Limited, right? ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீ அந்த ரேஷியோ போட்டுக்கிறதே பிரச்சனை இல்லை தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ், அதான் போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் வந்து நம்ம 3 விதமாக பண்ணிக்கலாம். அசம்ஷன் 1 or 2 if no G rate is given, or doing by expected value calculation if G rate is given. ஸோ ஃபஸ்ட்டு சப் பாயிண்ட் தட் இஸ் கேஷ் அக்விசிஷனுக்கு பார்த்தா 50 per share. அவங்களோட போஸ்ட் மார்க்கெட் எம்பிஎஸ் வந்து ப்ரீ மர்ஜர் எம்பிஎஸ் வந்து ₹40 per share. இப்போ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா ₹10 per share வந்து ப்ரீமியமாக பே பண்ணியிருக்கோம். when multiplied by the total number of shares we will get the total premium paid. புரிஞ்சுதோ? அடுத்து என்ன கேட்டுக்கிறானுங்கன்னா சேம் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுங்கள், பட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கள். எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும், போஸ்ட் மர்ஜர் கேபிட்டலைசேஷன் வேணும். அதாவது போஸ்ட் மர்ஜர் வேல்யூ ஆஃப் அக்வயரி நமக்கு தேவைப்படுது, மைனஸ் ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் வேல்யூ, ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ப்ரீமியம் கிடச்சிரும். இப்போ போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் ஆன், அதாவது க்ரோத் ரேட் இன்கார்பரேட்டட். அடுத்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ பாயிண்ட் ஏ முடிஞ்சுது. பாயிண்ட் பி நம்ம போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ், இது வந்து பாயிண்ட் பின்னே சொல்ல முடியாது, இது வந்து போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் பேஸ்ட் ஆன் ஓல்டு மெத்தட், தட் இஸ் PE ஆஃப் அக்வயரர் ரிமைன்ஸ் டு பி கான்ஸ்டன்ட். அப்படின்னம்னா போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் என்னவா இருக்குன்னா, இது வந்து அக்வயரோடது, இது அக்வயரியோடது. சரி, அக்வயரி சினர்ஜி எதுவும் இல்லை. அக்வயரர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர், அக்வயரிஸ் நம்பர் ஆஃப் ஷேர் இன்டூ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ போட்டோம்னா நமக்கு வந்து போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் 9.83. அதுக்கப்புறம் போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் வந்து 9.83 இன்டூ அக்வயரர்ஸ் PE, அதாவது 180 வந்து கரண்ட் ப்ரைஸு, ₹10 இஸ் தி ஏர்னிங்ஸ். அப்புறம் ரெண்டு டிவைட் பண்ணால் 18 times. ஸோ நமக்கு என்ன எடுத்து கொடுத்துருச்சுன்னா 176.94 தாங்க உங்களோட போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ்ன்னு எடுத்து கொடுத்துருச்சு. ஓகேவா? பட் இங்கே இதில் நல்லா நோட் பண்ணோன்னா வந்து BM லிமிட்டடும் WA லிமிட்டடும் மர்ஜ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, WA லிமிட்டடோட க்ரோத் ரேட் வந்து 6%லேருந்து 8% ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அது ப்ரெடிக்ஷன். ஓகேவா? மர்ஜ் பண்ணுறதுக்கு, அதாவது மர்ஜர் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, நம்ம இந்த மாதிரி மர்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ போஸ்ட் மர்ஜர் ஆனால் 2 என்டிட்டி ஒரே என்டிட்டி தானே, அப்போ அவனோட க்ரோத் ரேட் இவனுக்கு க்ரோத் ரேட் தான், இவனோட க்ரோத் தானே, புரியுது? அப்போ டோட்டல் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் தானே ஆகணும். லாஜிக்கே இல்லாமல் 176.94 எடுத்து கொடுத்துருக்குல. எப்படி சொல்கிறேன்னா, இதை படி பார்த்தோம்னா நம்ம அந்த மர்ஜர் போகிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திஸ் மெத்தட் கம்ப்ளீட்லி இக்னோர்ஸ் த க்ரோத் ரேட், தட் இஸ் வெதர் G மூவ்ஸ் அப் ஆர் டவுன். அப்படியே விட்டாங்க. நம்ம கொஸ்டினில் க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்கு. அப்படி இல்லாமல் க்ரோத் ரேட் டிக்ரீஸ் ஆகுனா நமக்கு ஆக்சுவலாக பார்த்தோம்னா, இப்போ க்ரோத் ரேட் டிக்ரீஸ் ஆகுன்னு வச்சுக்கோ, அப்போ நமக்கு இந்த 176.94 தான் எடுக்கும். இப்போ நம்ம சினாரியோவே என்னன்னா, க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துலேயே நமக்கு 176.94, அப்போ நமக்கு அங்கே ஒரு பாசிட்டிவான எஃபெக்ட் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா ஒரு பிக்சர் எப்படி ஃப்ரேம் ஆகுனா, இந்த மர்ஜர் பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் ஆகும். அதே மாதிரி க்ரோத் ரேட் ஆக்சுவலாக டவுன் ஆகுது. நம்ம க்ரோத் ரேட் வச்சு போட்டோம்னா 150 தான் வருது, சரியா? பட் இங்கே 176.94 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு கிளியர் பிக்சரே கொடுக்காது வெதர் டு கோ வித் த மர்ஜர் ஆர் நாட் அப்படின்னு. பட் இஃப் G கெட்ஸ் இன்கார்பரேட்டட், நம்ம அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ மெத்தடில் போனோம் அப்படிங்கிற பட்சத்தில் we can assess whether the target is beneficial. அதாவது அதோட மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா போஸ்ட் மர்ஜர் அது நம்மளோட கம்பெனி ஆயிரும், அப்போ நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு இம்ப்ளைடு மீனிங். whether target is beneficial or worse, this method does not reflect G's impact in price. இது நம்ம பார்த்த விஷயம் தான், அது அங்கேயே கொடுத்துருப்போம். பிகாஸ் when growth rate increases, price increases. Growth rate decreases, price decreases. KE will never get impacted because of changes in G. பட் இது நியூ மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரீ மர்ஜர் கேஇனா ப்ரீ மர்ஜர் க்ரோத் ரேட், போஸ்ட் மர்ஜர் கேஇனா போஸ்ட் மர்ஜர் க்ரோத் ரேட், தட் இஸ் ரிவைஸ்டு க்ரோத் ரேட். இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ 1:3. நம்மளோட கேஸ் வந்து ஷேர் ஸ்வாப்பு. டு ஃபைண்ட் த ப்ரீமியம் வி நீட் போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் தேவைப்படுதா? போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ்க்கு பர்டிகுலராக வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ மெத்தட் போனோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், கார்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கார்டன்ஸ் ஃபார்முலாக்கு நமக்கு டிவிடெண்ட் இருக்குது, க்ரோத் ரேட் ரிவைஸ்டு க்ரோத் ரேட் இருக்குது, கேஇ கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸிஸ்டிங் கேஇ கால்குலேட் பண்ணுறோம். CAPM ஓகேவா இல்லை, அதனால் நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணல. கார்டன்ஸ் ஃபார்முலாவே ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணி நம்ம கேஇ கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஜிங்கிறது வந்து நம்ம சின்ஸ் வி ஆர் கால்குலேட்டிங் எக்ஸிஸ்டிங் கேஇ வி ஹாவ் டு யூஸ் எக்ஸிஸ்டிங் ஜி. புரியுதா? அதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் நமக்கு எக்ஸிஸ்டிங் கேஇ 10% வந்துருச்சு.
உனக்கு இங்கே நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம ஏன் இந்த அசம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, growth rate வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வித் ப்ரைஸ் அண்ட் டஸ் நாட் ஹேவ் எனி கனெக்ஷன் வித் காஸ்ட் ஆஃப் எக்விட்டி. எப்படி சொல்கிறதுனா, growth rate இன்க்ரீஸ் நம்ம மேலே ஒரு பாயிண்ட் பார்த்தோம். growth rate இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஒன்ட் பி ரிக்வயரிங் மோர் ரிட்டர்ன். அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஓகே, நல்லா growth ஆகுது, லாங் டேர்மில் நமக்கு தான் பெனிஃபிட் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, லாங் டேர்மில் கொண்டு போகும்போது கேபிட்டல் அப்ரிஷியேஷன் நடக்கும். பட் சப்போஸ் கேஇ எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தா ஒன்லி வென் த ரிஸ்க் சேஞ்சஸ். இப்போ கம்பெனி ஏதோ பெரிய ரிஸ்கியர் ப்ராஜெக்ட் போகுது, அதனால் முடியவே முடியாது, அந்த ப்ராஜெக்டே பண்ண முடியாது, தேவையில்லாமல் எடுக்குன்னா இன்வெஸ்டர்ஸ் வில் டிமாண்ட் மோர் மணி ஃபார் தேர் ரிட்டர்ன். ஸோ அதனால தான் இந்த அசம்ஷன் வந்து கரெக்ட், புரியுதா? இங்கே அஷ்யூம் கேஇ இஸ் ஈக்குவல் டு சேம் அஷ்யூம் எக்ஸிஸ்டிங் கேஇ இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் மர்ஜர் கேஇங்கிறது ஏன் கரெக்ட்னா இதுதான் அதுக்கு ரீசன். ஸோ நம்ம என்னடா இங்கே இதுக்கு நம்ம ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த பேர்லேயே இருக்குது பார்த்தியா, எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் WA's பிஸ்னஸ். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மர்ஜர் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு சின்ன மைண்டில் வந்து ஒரு இமேஜின் மட்டும் பண்ணி பார்த்துக்கோ. எப்படி சொல்கிறதுனா, கம்பெனி BM லிமிடெட் இருக்குது, கம்பெனி WA லிமிடெட் இருக்குது, 2 கம்பெனி இருக்குது. இப்போ வந்து ஒரு நியூஸ் வெளியே வருது, இந்த மாதிரி அந்த WA லிமிடெடை வந்து BM லிமிடெட் அக்வயர் பண்ண போகிறாங்களாமா. BM லிமிடெட் வந்து ஒரு வெல் ரெப்யூட்டட் கம்பெனி, பயங்கர பேர் அவங்களுக்கு. WA லிமிடெட் வந்து ஒரு டீசென்ட் growth ரேட் இருக்க கம்பெனி, நல்லா growth ஆகிட்டு இருக்கு, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்தோன்னே என்ன ஆகுனா, BM லிமிடெடோட மேனேஜ்மெண்ட் வந்து WA லிமிடெட் மேனேஜ்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஒரு சூப்பரான மேனேஜ்மெண்ட், சூப்பரான கம்பெனி, ஸோ கண்டிப்பாக அதோட growth ரேட் தாறுமாறாக இருக்க போகுது, ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, அந்த ஷேருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ அதை தான் நம்ம இங்கே இன்கார்பரேட் பண்ணுறோம். பட் ஏன் இங்கே அதை தான் நம்ம சொல்ல, ஒரு எக்ஸ்பெக்டட் வேல்யூனா இந்த மர்ஜர் நடந்துச்சுன்னா WAவோட ஒரு ஷேரோட விலை என்னவா இருக்கும், அதை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து ரிவைஸ்டு வேல்யூ ஃபார் WA. கரெக்டாக? மர்ஜர் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு டிவிடெண்ட் மாற போகிறது இல்லை, இவ்வளோ தான் கொடுப்பானுங்க. நம்ம என்ன சொல்லிட்டோம், காஸ்ட் ஆஃப் எக்விட்டியும் அஷ்யூம் பண்ணிட்டோம். growth ரேட் இருக்கனால எதுக்குங்க காஸ்ட் ஆஃப் எக்விட்டி மாறுது, அதுவும் மாறாது அப்படின்ட்டு. அப்போ நமக்கு சேஞ்சிங் ஃபேக்டர் ஒன்று தான் growth ரேட். அது மட்டும் இங்கே ரிவைஸ்டு G எடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 80ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, இஃப் த மர்ஜர் ஹேப்பன்ஸ் ஆர் இஃப் த நியூஸ் ஆஃப் மர்ஜர் கெட்ஸ் இன் டு பப்ளிக்ஸ் இயர்ஸ். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு, இஃப் ரீச்சஸ் இட்ஸ் பப்ளிக்ஸ் இயர்ஸ், என்ன ஆகுனா, ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு நல்ல கம்பெனி அக்வயர் பண்ணுறாங்க, ஸோ நல்லா கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு 40 ரூபீஸ்னு இருந்த மார்க்கெட் ப்ரைஸ் 80 ரூபீஸ்னு ஜம்ப் ஆகுது. போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் வேல்யூ இப்போ நம்ம செப்பரேட்டாக பார்க்குற பட்சத்தில் ஜம்ப் ஆகுது. இங்கே அசம்ஷன் அதுதான், தோ மர்ஜர் ஹேஸ் ஹேப்பன்ட், நம்ம செப்பரேட் வேல்யூவேஷன். ஸோ எப்படி மர்ஜர் ஹேப்பன் ஆயிடுச்சுன்னா, எப்படி சொல்கிறது, கம்பெனி அவனும் இங்கே அசம்ஷன் தான் எல்லாமே. கம்பெனி வந்து அவன் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் வெளியே போகிறது கிடையாது. கம்பெனி அது பாட்டுக்கு அங்கே WA பிஸ்னஸ் வந்து இப்போ திருப்பூரில் இருக்குன்னா திருப்பூரில் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும், BM பிஸ்னஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குன்னா அது பாட்டு நடந்துட்டு இருக்கும். பட் என்னன்னா மேனேஜ்மெண்ட் ஒன்றாயிருவாங்க, புரியுதா? மேனேஜ்மெண்ட் ஸோ அந்த கான்செப்ட் தான். அப்போது ரெண்டுமே இட் இஸ் பாசிபிள் டு வேல்யூ BM's பிஸ்னஸ் செப்பரேட்லி அண்ட் WA's பிஸ்னஸ் செப்பரேட்லி. நம்ம அதை தான் பண்ணுறோம். போஸ்ட் மர்ஜர் இங்கே வந்து ஏன் 20 lakhs into 118 மட்டும் இங்கே எப்படி சொல்கிறேன்னா கொஸ்டினில் இருக்க வேல்யூஸ் எடுத்துருக்கோம். 20 lakhs into 118 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து BM லிமிட்டடோட இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா டேட்டா, 6% இருக்குது கரண்ட் growth ரேட், 8% மாறும். இந்த டேட்டா எதுவுமே BM லிமிட்டெடுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம என்ன அஷ்யூம் பண்ணுறோம்னா, ஸோ சிமிலர் பொசிஷன் அப்படியே கண்டினியூ ஆகும் BM லிமிட்டெடுக்கு. ஸோ அதனால தான் நம்ம இங்கே எந்த ஒர்க்கிங்ஸும் போடல. சப்போஸ் இது இப்போ மேலே கொடுத்துருக்க மாதிரி 6% இப்போ கரண்ட் growth ரேட் ஃபார் BM, நியூ மேனேஜ்மெண்ட்டில் 8% மாறுது. அதே மாதிரி கீழே இன்னொரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, BM லிமிட்டடோட growth ரேட் 5% இருக்குது, இந்த மர்ஜர்னால 12% மாறும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த சிமிலர் ஒர்க்கிங்ஸ் எக்ஸிஸ்டிங் கேஇ கால்குலேட் பண்ணி ரிவைஸ்டு வேல்யூ கால்குலேட் பண்ணுறது இங்கே நம்ம WA பண்ணியிருக்கோம். சிமிலர் ஒர்க்கிங்ஸ் நம்ம BMக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். BMக்கு பண்ணி இந்த ரிவைஸ்டு வேல்யூ இருக்கும் பார்த்தியா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 200 வருதுன்னா 20 lakhs into 200 அப்படின்னு போடணும், புரிஞ்சுதா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் வேல்யூ கிடச்சிடும். போஸ்ட் மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்னவா இருக்குன்னா, நமக்கு எப்போ போட மாதிரி தான் 20 lakhs வந்து BM ஓடுது, 12 lakh ஷேர்ஸ் வந்து WA. அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா 3 ஷேருக்கு ஒரு ஷேர் ஆஃப் BM லிமிடெட் கொடுத்துட்றோம். அப்போ இப்போ ஆவரேஜாக பண்ணி பார்த்தோம்னா போஸ்ட் மர்ஜர், அதாவது merged entity, போஸ்ட் மர்ஜர், அந்த merged என்டிட்டியோட மார்க்கெட் ப்ரைஸ் நீ செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா அவனோடது 118 கண்டினியூ ஆகுது, அவன் WAவோடது வந்து 18 கண்டினியூ ஆகுது. பட் கம்பைன்ட் என்டிட்டியாக நீ பார்க்கும்போது உனக்கு 190 அப்படிங்கிற ப்ரைஸ் இருக்குது. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் WA வில் ரிசீவ் 1 share of BM Limited at ₹180. ஏன்னா நம்ம அதுதான ஷேர் ஸ்வாப், ஃபார் எவ்ரி 3 shares held in WA you will get to receive 1 share of BM Limited. ஸோ ப்ரீ மர்ஜர் 1 share of BM Limited என்ன இருக்குது, இங்கே இருக்குது பார்த்தியா, இங்கே இருக்குது பார்த்தியா. ப்ரீ மர்ஜர் வந்து 1 share வந்து 180ன்னு இருக்குது. பட் அந்த மர்ஜர் நடந்த உடனேயே ஆக்சுவலாக வந்து அவங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ரிசீவ் பண்ணும்போது 180 தான் ரிசீவ் பண்ணுவாங்க. பட் மொமெண்ட்ஸ் ஆஃப்டர் நீ ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கரண்ட் ப்ரைஸில் நடக்கும்.
ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா அவங்கலாம் வந்து அந்த W லிமிடெட் இஸ் காட்டன் அக்வயர்ட் பை BM லிமிடெட். அப்படி இருக்க பட்சத்தில் அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா அந்த மர்ஜர், அதாவது அந்த BM லிமிடெடோட பிஸ்னஸ், அதாவது மர்ஜர் என்டிட்டியோட வேல்யூ வந்து 190 மாறுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே புரிஞ்சுதான் உனக்கு. ஏன் இங்கே வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கு வந்து எக்ஸிஸ்டிங் KE ரிவைஸ்டு வேல்யூலாம் கால்குலேட் பண்ணிக்கிறோம், இங்கே ஏன் கால்குலேட் பண்ணலாம்னா இதுதான் ரீசன். இதுக்கு வந்து க்ரோத் ரேட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு க்ரோத் ரேட் கொடுக்கல. புரியுதா? ஸோ அடுத்து வந்து நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ப்ரீமியம் ஆன் அக்விசிஷன். ஸோ ப்ரீமியம் ஆன் அக்விசிஷன்னா போஸ்ட் மர்ஜர் வேல்யூ ஆஃப் ஷேர் செல்டு பை இங்கே WA ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு கரெக்டு தான். அப்போ என்ன ஆகுனா போஸ்ட் மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதாவது நம்ம கீழே அந்த ஃபார்முலாவில் வந்து இப்படி ஷேர்ஸ்னு போட்டு அக்வயரர்னு போட்டிருக்கோம், இங்கே ஷேர்ஸ்னு போட்டு மர்ஜ்ட் என்டிட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே போட்டிருக்கு பார்த்தியா, அதான் அக்வயரர். 180 தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதான் ஃபஸ்ட் 180 தானே இருந்துச்சு. அதை தான் நம்ம அதெல்லாம் போட மாட்டோம், ஆக்சுவலாக 180 தான் போடுவோம். ஏன்னா அந்த ஷேர் ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 180 கிடையாது, அந்த ஷேர் வேல்யூ 180 கிடையாது, 190. அப்போது 190 ஒரு ஷேர்னா அவங்கக்கிட்ட ஒரு ஃபுல் ஷேர் கிடையாது. 12 lakh ஷேர்ஸில் 1/3 போட்டோம்னா, ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோட போட்டோம்னா 760 lakhs வருது. ஸோ போஸ்ட் மர்ஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் WA will hold shares worth 760 lakh. But before merger they were holding 12 lakh shares of ₹40 each. அப்போ 480, அதாவது 4.80 crore ஒர்த்தான ஷேர்ஸை நீ எவ்வளோ கொடுத்து வாங்கிருக்கீங்கன்னா 760, அப்போ 280 lakhs. ஸோ இந்த ப்ரீமியம் ஆன் அக்விசிஷன், நம்ம வேல்யூ ஆஃப் அக்விசிஷன்னாலும் அமௌண்ட்டு அப்போ வேல்யூ ஆஃப் அக்விசிஷன் வேறு, ப்ரீமியம் ஆஃப் அக்விசிஷனுங்கிறது வேறு. இதுதான் வந்து அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறா. வேல்யூ ஆஃப் அக்விசிஷன்னா டோட்டல் வேல்யூ பெய்ட் டு தி அக்வயரி, ஓகேவா? பட் ப்ரீமியம்னு சொன்னாங்கன்னா டோட்டல் வேல்யூ பெய்ட் டு தி அக்வயரி மைனஸ் வேல்யூ ஆஃப் தி அக்வயரி கிவ்ஸ் தி ப்ரீமியம். அந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு தப்பாக போட்டுறக்கூடாது. ஸோ ஒன்றும் இல்லை, ப்ரீமியம் கேல்குலேஷனுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் நேம், அதாவது ப்ரீமியம் கேல்குலேஷன் இல்லை இம்பேக்ட் அனாலிசிஸ் வந்து உனக்கு ப்ரீமியம் கேல்குலேஷனுக்குள்ளே வராது. அது எதுக்குள்ளே வரும்னா கெயின் ஆன் அக்விசிஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இனி அடுத்த சப் பாயிண்ட் அதான், கால்குலேட் தி கெயின் ஆன் அக்விசிஷன். ஸோ கெயின் ஆன் அக்விசிஷன் இஸ் நத்திங் பட் இம்பாக்ட் அனாலிசிஸ், ஹவு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் both the companies are benefited by the merger. ஸோ இப்போ போஸ்ட் மர்ஜர் MPS வந்து அதான் 190 ஒரு ஃபுல் ஷேரோட ப்ரைஸ், பட் தேர் ஒன்ட் பி ஹோல்டிங் அ ஃபுல் ஷேர், 0.333 ஷேர்ஸ். அப்போ அதுக்கு 63.33. அப்போது ப்ரீ மர்ஜர் 40 rupees இருந்தது, இப்போது ஹோல்டு பண்ண ஷேர் வந்து 40 rupees, இப்போ 63.33. இப்போ கெயின் வந்து 23.33, 12 lakh ஷேர்ஸ் ப்ரீ மர்ஜர். இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இம்பாக்ட் அனாலிசிஸில் இங்கே போகிறது வந்து ப்ரீ மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக இருக்கணும், போஸ்ட் மர்ஜரே போடக்கூடாதுங்க. புரியுதா? ஏன்னா கெயின் வந்து நம்ம அப்படி தான், ஏன்னா ப்ரீ போஸ்ட் அப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். ப்ரீ மர்ஜர் நான் வந்து 40 ரூபா, ஒரு ஷேர் 40 ரூபாய்க்கு வச்சுருந்தேன். இங்கே நம்ம பர் ஷேர் தானே போடுறோம், பர் ஷேர். ஸோ இம்பார்ட்டன்ட் இங்கே வந்து ப்ரீ மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டால் மட்டும்தான் கரெக்டாக வரும். 280 lakhs ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சா? அடுத்து நம்மள என்ன கேட்குறாங்கன்னா கெயின் ஆன் வேல்யூ, கெயின் அதான் சொன்னேன்ல, கெயின் ஆர் வேல்யூ ஆன் அக்விசிஷன். பட் வேல்யூ ஆஃப் அக்விசிஷன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டோட்டல் ப்ரைஸ் பெய்ட் டு அப்படி வரும். என்ன கேட்டால் கெயின் ஆன் அக்விசிஷன் அண்ட் இம்பாக்ட் அனாலிசிஸ் ஆர் சிமிலர். ஸோ அப்போது கெயின் ஆன் அக்விசிஷன்னா நம்மள என்ன கேட்குறாங்க, போஸ்ட் மர்ஜர் எக்ஸ்பெக்டட் வேல்யூ நமக்கு என்னென்னா 2 என்டிட்டி கம்பைன் பண்ணால் 4560. அதே மாதிரி ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் BM 20 lakhs into 180, 3600. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோ, ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் WA எடுக்கிறோம். போஸ்ட் அதாவது BM பொறுத்த வரைக்கும் க்ரோத் ரேட் கொடுக்கல, ஸோ ப்ரீ அண்ட் போஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். பட் WA பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து போஸ்ட் மர்ஜர் இந்த க்ரோத் ரேட் மாறும் அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து போஸ்ட் மர்ஜர் MPS கால்குலேட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் WS பிஸ்னஸ்க்கு க்ரோத் ரேட் இன்கார்பரேட் பண்ண ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்திருப்போம். ஸோ இந்த இடத்துல சின்ஸ் யூஆர் டேக்கிங் ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் வேல்யூ நீ வந்து 40 தான் எடுக்கணும். அது ரெண்டு பார்த்தா உனக்கு கெயின் 480 lakhs வருது. ஸோ இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் வேல்யூ 4560 into 20 lakhs, 24 lakh shares. 4560 is for 24 lakhs, then what is for 20 lakhs? நமக்கு வந்து 3800 வருது. ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 760 வருது. ஸோ ப்ரீ மர்ஜர் வேல்யூ வந்து 3600 and 480. உனக்கு வந்து இப்போ கெயின் கிடச்சிருச்சு. லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் தி மார்க்கெட் ப்ரைஸ் வென் G கண்டினியூஸ் டு பி 6%. அப்போது அங்கே எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இப்போது G வந்து 6%ஆகவே இருந்துச்சுன்னா போஸ்ட் மர்ஜர், அதாவது அவன் என்ன கேட்குறான், G continues to be 6%, how the new share price as well as cost will be different அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இந்த செகண்ட் ஸ்டெப் போட்டோம்ல, அங்கே 8% பதிலாக அதே 6% போட்டோம்னா என்ன வரும்? ஸோ எக்ஸிஸ்டிங் KEனா நம்ம கரண்ட் KE, எக்ஸிஸ்டிங் க்ரோத் ரேட் அதே 10% தான் வரும். அடுத்து நம்ம assume KE to be constant, we are calculating revised value post merger. ஸோ இப்போ mergerன்னு ஒன்று நடந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன, இப்போ வந்து 40 ரூபான்னு இருக்குது. இப்போ merger நடந்துச்சுன்னா இன்கார்பரேட்டிங் த நியூ growth rate, வாட் வில் பி தி எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் WA லிமிடெட். ஏன்னா இங்கே WA லிமிடெடுக்கு மட்டும்தான் growth rate கொடுத்துருக்காங்க.
அப்போ இட் வில் கண்டினியூ டு பி 40. ஸோ ஓகேவா, அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் பிஎம், ஸோ ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் WA 12 lakh into 40. அதுக்கு நம்ம இந்த 40 எங்கேருந்து வந்துச்சுன்னா இங்கேருந்து வந்துச்சு. அப்போ அதை ரெண்டு ஆட் பண்ணால் 4080 டிவைடட் பை போஸ்ட் ஷேர்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோ, அது 24 தான் போடணும். இப்போ போஸ்ட் MPS வந்து 117 மாறிடும். ஸோ அந்த இடத்துல ப்ரீமியம், அதாவது ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணால் WA ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் நமக்கு ப்ரீமியம் கொடுக்குற மாதிரி இருக்கும். WA ஷேர் ஹோல்டர்ஸ் முன்னாடி வந்து ஒரு ஷேர் 40 ரூபாய் அப்படின்னு வச்சுருந்தானுங்க. ஃபார் 12 lakh shares they will be holding shares worth 480. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா 12 lakh ஷேர்ஸுக்கு இன்ட்டு 1/3ங்கிற ஒரு ரேஷியோவில் ஒரு 4 lakh shares இஷ்யூ பண்ணுறோம். அட் த ப்ரைஸ் ஆஃப் ₹170. புரியுதா? ஸோ அது ரெண்டுக்கும் ப்ரீமியம் போட்டால் 200. ஸோ question number 28. AFC Limited wishes to acquire BCD Limited. Acquirer, acquiree. ஸோ இது வந்து ஷேர்ஸ் இஷ்யூட் பை த டூ கம்பெனிஸ், எக்ஸிஸ்டிங் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அடுத்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா calculate the increase in total value of BCD Limited resulting from the acquisition on the basis of following conditions. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்க்ரீஸ் இன் டோட்டல் வேல்யூஸ். அப்போ வந்து என்ன பண்ணோன்னா ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேப்பை போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணி இன்க்ரீஸ் இன் டோட்டல் வேல்யூ ஆஃப் BCD Limited டோட்டல். ஸோ அது per ஷேர் இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டோம்னா டோட்டல் வேல்யூ. கரண்ட் growth rate of BCD Limited 7%. Expected growth rate under control of AFC Limited 8% without any additional capital investment and without any change in risk of operations. Current market price of AFC Limited 100. Current market price of BCD Limited 20. Expected dividend, அதாவது கொடுத்துருக்கிறது D1. So on the basis of aforesaid conditions calculate the gain or loss to shareholders of both the companies if AFC Limited were to offer 1 share for every 4 shares of BCD. that is exchange ratio கொடுத்துட்டாங்க, ஷேர் ஸ்வாப்பு. ஸோ இதில் ஷேர் ஸ்வாப்பு. ஸோ நம்ம அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ஷேர் ஸ்வாப்பாக கேஷ் அக்விசிஷனானு கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து க்ரோத் ரேட் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணு. அப்படி கொடுக்கல அப்படின்னா அஸ்யூம், அதாவது அடுத்து நம்ம செகண்ட் ஸ்டெப் என்னவா இருக்குன்னா போஸ்ட் மர்ஜர் MPS கால்குலேட் பண்ணுறது தான் ஆஃப் மர்ஜ் என்டி. ஸோ போஸ்ட் மர்ஜர்னாலே மர்ஜ் என்டி தான். ஸோ போஸ்ட் மர்ஜர் MPS கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு மெத்தட், யூசிங் க்ரோத் ரேட், யூசிங் PE assumptions. ஸோ க்ரோத் ரேட் கொடுத்துருக்காங்களா? எஸ், க்ரோத் ரேட் கொடுத்துருக்காங்க. க்ரோத் ரேட் கொடுத்துருக்காங்கன்னா அதில் 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் KE, ரிவைஸ்டு வேல்யூ ஆஃப் எய்தர் அக்வைரர் அக்வைரி. நீ அங்கே தான் ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கணும். க்ரோத் ரேட் யாருக்கு கொடுத்துருக்காங்க? மோஸ்ட்டாக அக்வைரிக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்வைரி கொடுத்துருந்தாங்கன்னா அக்வைரியோட எக்ஸிஸ்டிங் KE, அஷ்யூம் தட் எக்ஸிஸ்டிங் KE டு பி கான்ஸ்டன்ட், அண்ட் கால்குலேட் ரிவைஸ்டு வேல்யூ ஆஃப் அக்வைரி போஸ்ட் மர்ஜர். ஸோ அதை பேஸ் பண்ணி நீ வந்து போஸ்ட் மர்ஜர் MPS ஆஃப் கம்பைன்ட் என்டிட்டி கால்குலேட் பண்ணும். அதை எப்படி கால்குலேட் பண்ணால் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் அக்வைரர்ஸ் பிஸ்னஸ் போஸ்ட் மர்ஜர். ஸோ மோஸ்ட்டாக வந்து சிமிலராக தான் இருக்குது எல்லா சம்லையும். அதுக்கப்புறம் ஆட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் அக்வைரிஸ் பிஸ்னஸ் போஸ்ட் மர்ஜர், யூ வில் கெட் தி டோட்டல் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் தி போஸ்ட் மர்ஜ் என்டிட்டி டிவைடட் பை போஸ்ட் மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், யூ வில் கெட் தி போஸ்ட் மர்ஜர் MPS. ஓகேவா? நான் ஒரு எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்துருவோம். ஸோ இன்க்ரீஸிங் டோட்டல் வேல்யூ ஆஃப் BCD. ஸோ இங்கே என்ன கொடுத்துரு? ஸோ இன்க்ரீஸிங் டோட்டல் வேல்யூ ஆஃப் BCD நான் என்ன சொன்னேன்? ஏதோ ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி எது எப்படி இன்க்ரீஸ், அந்த ரெண்டு விஷயம் என்னன்னா ப்ரீ மர்ஜர் MPS அண்ட் போஸ்ட் மர்ஜர் MPS. பர்டிகுலராக இந்த BCDக்கு மட்டும் கேட்டிருக்கிறதுனால நம்ம மெத்தட் 1 சூஸ் பண்ணுமா, 2 சூஸ் பண்ணுமா? மெத்தட் 1 பிகாஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் க்ரோத் ரேட். அப்போ எக்ஸிஸ்டிங் KE ஃபஸ்ட்டு D1 நமக்கு கொடுத்துட்டாங்க, P0 ஆல்ரெடி இருக்குது. எக்ஸிஸ்டிங் G யூஸ் பண்ணி KE கண்டுபிடிச்சி அஷ்யூம் தட் KE டு பி கான்ஸ்டன்ட். D1 by KE minus revised G under AFC's management போட்டோம்னா ₹30. BCD's value increases ₹10 on account of the merger announcement. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க நம்ம கிட்ட? on the basis of conditions calculate gain or loss to shareholders. ஸோ நான் உங்ககிட்ட மேலே இருக்க சமயம் சொன்னால் gain or loss to shareholdersனால் ஒன்றும் இல்லை, இம்பாக்ட் அனாலிசிஸ். ஸோ அங்கே 3 டேர்ம் பார்த்தோம். வேல்யூ ஆஃப் அக்விசிஷன்னா டோட்டல் அக்விசிஷன் வேல்யூ, அப்புறம் என்ன டோட்டல் வேல்யூ பெய்ட் டு தி அக்வைரி ஃபார் அக்விசிஷன், அது ஒன்று பார்த்தோம். அடுத்து ப்ரீமியமான அக்விசிஷன்னா நமக்கு ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அக்வைரி, அதையும் போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அப்படி கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் issued in acquirers company into post merger MPS will give us the consideration paid to acquire on account of acquisition minus pre merger market capitalization of acquire. ரெண்டு மைனஸ் பண்ணால் ப்ரீமியம் கிடைக்கும். ஸோ ப்ரீமியம்ங்கிறது வேறு, வேல்யூ ஆஃப் அக்விசிஷன்ங்கிறது வேறு, கெயின் ஆர் லாஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸுங்கிறது வேறு. கெயின் ஆர் லாஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்குவல் டு இம்பாக்ட் அனாலிசிஸ். ஸோ இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? போஸ்ட் மர்ஜர் MPS வேணும், ப்ரீ மர்ஜர் MPS நம்மகிட்டே இருக்குது. போஸ்ட் மர்ஜர் MPS எப்படி கால்குலேட் பண்ணணும்? மெத்தட் 1 ஆர் மெத்தட் 2? மெத்தட் 1 ஏன்னா க்ரோத் ரேட் இருக்குது. மெத்தட் 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் அக்வைரர், அதில் எந்த சேஞ்சுமே இல்லை பிகாஸ் நோ க்ரோத் ரேட், எக்ஸ்பெக்டட் க்ரோத் ரேட். ஸோ அப்போ நார்மல் மல்டிப்ளை. இப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் அக்வைரி எடுத்துக்கிட்டோம்னா ப்ரீ மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ, அதாவது
எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ், இது நம்ம மேலேயே கால்குலேட் பண்ணிட்டோம். இன்கார்பரேட்டிங் த க்ரோத் ரேட் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எக்ஸ்பெக்டட் போஸ்ட் மர்ஜர் வேல்யூ கிடச்சிருச்சு. டிவைடட் பை போஸ்ட் மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 10 lakh plus 5 lakh into 1/4, that is 11 point because of exchange ratio. அப்போ போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் நமக்கு 102 வந்துருச்சு. அதை ரெண்டையும் இங்கே ஃபில் பண்ணிடலாம். பட் இங்கே ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது பெர் ஷேரோட வேல்யூ 102, பட் வி டோன்ட் பொசஸ் ஒன் ஷேர், அதாவது பிசிடி டஸ் நாட் பொசஸ் ஒன் ஹோல் ஷேர், 0.25 ஷேர். அப்போ அதுக்கான வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து ப்ரீ மர்ஜர் எம்பிஎஸ்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். பண்ணோம்னா நமக்கு கெயின் ஆர் லாஸ் கிடச்சிடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பாக்ட் அனாலிசிஸில் ப்ரீ மர்ஜர் ஷேர்ஸ் தான் எடுக்கணும். இன்ட்டு 10 lakh 5 lakhன்னு போட்டோம்னா இதுதான் கெயின் என்ஜாய்டு பை equity shareholders of both the companies. ஓகேவா? அடுத்து 0.3. ஸோ calculate gain to the shareholders of both the companies. சேம் இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க. பட் இந்த இடத்துல ஷேர் ஸ்வாப் கிடையாது. இன்ஸ்டட் he pays ₹22 for each share of BCD Limited. ஒரு ஷேருக்கு அவன் ₹22 பே பண்ணுறான். அஸ்யூமிங் த பி ரேஷியோ. ஸோ இம்பாக்ட் அனாலிசிஸ்னால் நமக்கு என்ன வேணும்? போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் மைனஸ் ப்ரீ மர்ஜர் எம்பிஎஸ் gives us the gain or loss. கரெக்டாக? இந்த இடத்துல ஒரே ஒரு கான்செப்ட் நம்ம இங்கே பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் போட்டோம். அதாவது இந்த 102 ஃபுல்லாக இங்கே எடுத்துட்டோம், இன்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ போட்டு இங்கே பண்ணிட்டோம். சின்ஸ் இட் இஸ் அ கேஷ் அக்விசிஷன், இந்த இடத்துல போய் பார்த்தோம்னா இங்கே நம்ம வந்து போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் எடுத்துட்டோம். பட் இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட், வி ஹவ் டேக்கன் த கேஷ் பெய்ட் ஆன் அக்விசிஷன். ஓகேவா? ஸோ அப்போ போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் எப்படியே கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா அதுவே அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கிறேன். அஸ்யூமிங் பி ரேஷியோ ஆஃப் ஏஎஃப்சி டஸ் நாட் சேஞ்ச் ஆஃப்டர் மர்ஜர், இபிஎஸ் ஆஃப் ஏஎஃப்சி கொடுத்துட்டான், பிசிடி 2.5 கொடுத்துட்டான். பட் ஹைலைட்டான பாயிண்ட்டே இங்கே தான் ட்விஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம இந்த சம்மில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். என்ன சொல்கிறான்னா, அவன் சொல்கிறான் இந்த ₹22 கொடுக்குறான் பார்த்தியா பர் ஷேருக்கு. அப்போ பர் ஷேர்னா டோட்டலாக 5 லட்சம் ஷேர் இருக்குது. அப்போ அரௌண்ட் ஒரு 11 lakhs கொடுக்குறான் பார்த்தியா. அந்த 11 lakhs அவன் வேற எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கானா, அதுக்கு 10% டெவலப் பண்ணிட்டு இருக்கானா. ஸோ இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கான்செப்டையும் உள்ளே கொண்டு வந்துடணும். இந்த மர்ஜர் நடக்கிறனால AFC Limited is foregoing the 10% interest. So which will be no more earned by AFC Limited. ஓகேவா? ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் we have been given that post merger PE equals pre merger PE. அப்போ நம்ம post merger PE நம்ம கால்குலேட் பண்ணல. ஸோ கால்குலேட் பண்ணோம்னா ப்ரைஸ் கீழே வந்து இபிஎஸ் இப்போ கீழே கொடுத்துருந்தாங்க 12.5 times வருது. அப்போது நம்ம மெத்தட் 1 or 2 நம்ம மெத்தட் 2, அதான் அவனே தெளிவாக சொல்கிறா post merger PE of pre merger PE of acquirer remains constant. அப்போ நம்ம post MPS is equal to post EPS into post PE. post PE நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ post EPS கால்குலேட் பண்ணணும். அப்போது post EPS is equal to acquirers earnings plus acquirees earnings divided by post merger number of shares. அதாவது post merger earnings divided by post merger number of shares. அப்போது 8 into 10 lakh இது acquirer ஓடுது, 2.5 into 5 lakh acquiree ஓடுது. இங்கே இம்பார்ட்டண்ட்டே வந்து இந்த இன்கம் ஃபார் கோனை வந்து மைனஸ் பண்ணணும். 22 is for per share, what is for 5 lakhs, and for that total amount we are earning 10%, which will be foregone and won't be earned anymore. ஸோ அப்போ அதை மைனஸ் பண்ணிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே 5 lakhs போட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவில் போடக்கூடாது, since it is a cash acquisition. அப்போ 8 lakhs plus 12.5 lakhs minus 11 lakhs, இன்ட்ரெஸ்டே 11 lakhs. அப்போ இந்த 11 lakhs வந்து நான் ஏர்ன் பண்ண மாட்டேன். அப்புறம் எப்படி எனக்கு அது வந்து போஸ்ட் மர்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த நான் ஏர்ன் பண்ண மாட்டேன். அப்புறம் எப்படி அதுக்கு வந்து எனக்கு போஸ்ட் மர்ஜர் என்டிட்டியில் அது ஒரு ஏர்னிங்ஸாக வரும். ஸோ வராது இல்லையா? ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணுமா? ஸோ அதை தான் பண்ணிக்கோ. பிகாஸ் இந்த 11 lakhs இம்ப்ளிசிட்டாக இதுக்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம 8.5 per share வந்து இபிஎஸ் வந்துடுது. இபிஎஸ் இன்டூ பிஇ போட்டோம்னா போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ 11 lakhs வாஸ் இன்வெஸ்டட். ஆக்சுவலாக இந்த 11 lakhsங்கிறது கிடையாது. கால்குலேட்டர் 22 into actually 1 crore 10 lakhs வரும். into 10% போட்டோம்னா நமக்கு 11 lakhs. So அந்த 1 crore 10 lakhs was invested somewhere and we were earning 10% interest, and the same has been withdrawn and given to shareholders of BCD. and அதான் நீங்கள் அதான் நோட் பண்ணால் given to shareholders of BCD. ஸோ நான் அந்த ஏன் மைனஸ் பண்ணுறேன்னா அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்ம வந்து ப்ரீ மர்ஜர் AFCயில் அதை ஏர்ன் பண்ணிட்டு இருந்தோம், which will be included in this earnings. போஸ்ட் மர்ஜர் நம்ம அதை வித்ட்ரா பண்ணிட்டோம். ஸோ வி ஒன்ட் ஏர்னிங் எனி இன்ட்ரெஸ்ட் எனிமோர். ஸோ அதனால இனி வராது. போஸ்ட் மர்ஜர் என்டிட்டியில் அந்த 11 lakhs இன்ட்ரெஸ்ட் வராதுங்கிறனால மைனஸ் பண்ணுறோம். அப்போ நீ கேட்கலாம், ஸோ ஓகே நீ அங்கேருந்து ஒரு 1 crore 10 lakh எடுத்து நீ என்ன பண்ணிட்டேன்னா இவங்களுக்கு கொடுத்துட்ட. ஸோ பிசிடிக்கு கொடுத்துட்ட. பிசி அக்வைர் பண்ணுறதுக்கு தானே நீ கொடுக்குற. அப்போ அது பிசிடிக்கு உள்ளே தானே இருக்குது. அப்போ நீ ஆட் பண்ணமேன்னு கேட்டால் அங்கே தான் ட்விஸ்ட்டே. நீ வந்து பிசிடி கம்பெனிக்கு கொடுத்தோம்னா திருப்பி அது அங்கே பிசிடியில் கேஷ் பேலன்ஸாக இருக்கும். அந்த கேஷ் பேலன்ஸை நீ அக்வைர் பண்ணும்போது உன் கேஷ் பேலன்ஸ் கூட மர்ஜ் ஆயிரும். இங்கே வந்து நீ பிசிடி கொடுக்கல, பிசிடி லிமிடெட், ஸோ செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் நீ அதுக்கு கொடுக்கல, நீ ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் பிசிடிக்கு தான் கொடுக்குற. அவங்க எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. ஸோ என்டையர்லி ஃபோர்கோன், திருப்பி அது வரவே வராது. புரியுதா? இஃப் ப்ரொவைடட் டு பிசிடி அப்படின்னா ஓகே அங்கே கேஷாக இருக்கும், நம்ம அக்வைர் பண்ணால் இந்த கேஷ் நமக்கே திருப்பி வந்துன்னு சொல்லலாம். ஸோ பட் இட் இஸ் பெய்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் பிசிடி. இம்பாக்ட் அனாலிசிஸில் இம்பார்ட்டன்டான விஷயம் இங்கே 22ங்கிற கேஷ் போடணும். நீ என்ன பண்ணிடக்கூடாது 101 into, ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவே இல்லை, கேஷ் அக்விசிஷன். ஷேர் ஸ்வாப்பே கிடையாது. ஷேர் ஸ்வாப்பே இல்லைனா எப்படி எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இருக்கும்? அப்போ கேஷ் அக்விஷனா 22 minus 20 அப்படின்னு போட்டு தான் நீ கால்குலேட் பண்ணும். இங்கே வந்து நீ எம்பிஎஸ் கால்குலேட் பண்ணும். பர்டிகுலராக 2 கம்பெனிக்கும் கால்குலேட் பண்ண சொன்னால நம்ம இந்த எம்பிஎஸ்லாம் கால்குலேட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் பிசிடிக்கு வந்து கேஷ் அக்விசிஷனுங்கிறனால ப்ரீமியம் பெய்ட் நம்ம ஃபஸ்ட் ஒரு சம் பார்த்தோம்ல,
ப்ரீமியம் பெய்னா எவ்வளோ ப்ரைஸ் போஸ்ட், அதாவது ஒரு ஷேருக்கு நீ எவ்வளோ பே பண்ணுற, அந்த ஷேரோட வேலை எவ்வளோ இங்கே இருக்கும் பாரு. இதான் இந்த சிம்பிளாக கேஷ் பெய்ட் டோட்டல் மைனஸ் ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேப். இது பர் ஷேர் பேசிஸில் நம்ம இங்கே போடுறோம். சிம்பிள்.